வணக்கம். டான் தொலைக்காட்சி கல்வி தொலைக்காட்சி குழுமங்களுக்கும் அரசியல் விஞ்ஞான மாணவர்களுக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்து நாங்கள் தொடர்ந்து டான் தொலைக்காட்சி கல்வி குழுமத்தினுடைய காபோதா உயர்தர மாணவர்களுக்காக அரசியல் விஞ்ஞான கற்கனரியிலே அநேகமாக சிறந்த பாடங்களை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறேன். இடைக்குள்ளே நாங்கள் பரீட்சை வினாத்தாள்களையும் மறுசீரமைப்பு செய்திருக்கிறோம். வினாத்தாள்களுடைய பகுதிகளையும் நாங்கள் ஆராய்ந்திருக்கின்ற தன்மையில் குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால் அலகு 6, அதாவது தேர்ச்சி 6 என்று சொல்லுவார்கள். மோதல் முகாமைத்துவம், முரண்பாடும் முரண்பாட்டு தீர்வும். சரிதானே பிள்ளை? அந்த தேர்ச்சி 6 என்று சொல்லப்படுகின்ற முரண்பாடும் முரண்பாட்டு தீர்வும் என்ற பகுதியை நாங்கள் இன்றைய வகுப்பிலே பார்க்க இருக்கிறோம். அநேகமாக 2021 பரீட்சை மாணவர்களுக்கும் 2022 மாணவர்களுக்கும் 2 பகுதியினருக்கும் இது பயன் விளைவிக்க பகுதியாக இப்போது இருக்கிறது. ஏனென்று சொன்னால் 2021 மாணவர்களுக்கு பாடசாலைகளிலே தொண்டமனாறு வழிக்களத்தினுடைய பரீட்சை வடமாகாணத்திலே நடைபெற இருக்கிறது. அதை விட பார்த்தோம் என்று சொன்னால் 2022 மாணவர்களுக்கு உங்களுடைய காலத்தினுடைய பாடவிதானத்துக்கு சிலபஸுக்கு ஏற்ற வகையிலே அலகு 5, அலகு 6 என்ற பகுதிகள் உள்வாங்கப்பட இருக்கிறது. ஆகவே அந்த விடய பரப்புகளை நாங்கள் கையாளுகின்ற போது பிள்ளைகள் முரண்பாடும் முரண்பாட்டு தீர்வும், இந்த முரண்பாடும் முரண்பாட்டு தீர்வும் என்ற பகுதியை நாங்கள் ஆராய்கின்ற போது பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் மோதல் முகாமைத்துவம் என்றும் சொல்லலாம். சரிதானே பிள்ளைகள்? அப்ப மோதல் முகாமைத்துவம் அல்லது முரண்பாடும் முரண்பாட்டு தீர்வும் எங்களுடைய அரசியல் விஞ்ஞான பாடப்பரப்பில பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மோதல் அல்லது முரண்பாடு என்ற விடயப்பரப்பு ஒரு மிக பிரதானமான ஒரு கரு. ஏனென்று சொன்னால் அது கற்கை நெறியில முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது என்பதற்கு அப்பால் மனித சமூகத்தில அல்லது எங்களுடைய அரசியல் விஞ்ஞான கற்கையில அரசியல் விஞ்ஞான நீரோட்டத்தில மிக பிரதானமான பகுதி இந்த மோதல் முகாமைத்துவம். அதாவது நாங்கள் கற்கை நெறி என்று பார்த்தாலும் முக்கியத்துவமாக இருக்கிறது, மனித சமூகத்தினுடைய வளர்ச்சி போக்கு என்று பார்த்தாலும் முக்கியத்துவமாக இருக்கிறது. அப்ப மோதல் முகாமைத்துவம் முரண்பாட்டு தீர்வு என்ற பகுதி உங்களுக்கான இன்றைய பாடப்பரப்பாக அமைய இருக்கிறது. இந்த மோதல் முகாமைத்துவம் அல்லது முரண்பாடு என்பது விடயப்பரப்பு பற்றி பார்த்தோம் என்று சொன்னால் நான் உங்களுக்கு அரசியல் விஞ்ஞானத்தினுடைய அறிமுகம் படிப்பிச்சிருப்பேன். அந்த அரசியல் விஞ்ஞானத்தினுடைய அறிமுகங்கள் கற்பிக்கின்ற போது அல்லது நான் என்ன மாணவர்கள் நீங்கள் வேறு எங்கேயாவது படிச்சிருப்பீங்கள், வேறு ஆசிரியர்கள் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பார்கள். அரசியல் விஞ்ஞானத்தினுடைய இயல்பு மாதிரிகள் தன்மைகளை படிக்கின்ற போது அரசியல் விஞ்ஞானம் இன்றைக்கு இருக்கிற 21ஆம் நூற்றாண்டு அரசியல் நீரோட்டத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் அதாவது மனித சமூகத்தினுடைய வளர்ச்சி போக்கில தேவைகள் அதிகரிக்க மனித சமூகத்துக்குள்ளே முரண்பாடுகள் ஏற்படும். அந்த முரண்பாடுகளை தீர்ப்பதற்காக அரசியல் விஞ்ஞானம் பிள்ளைகள் மோதல் முகாமைத்துவம் என்ற கற்கையை உள்வாங்கி இருக்குது என்று சொல்லி நாங்கள் இயல்புகள் அல்லது தன்மைகளுக்குள்ள படிச்சிருப்பீங்க. அல்லது அரசியல்வியலுடைய அறிமுக பரப்புக்குள்ள பாடப்பரப்பு விடயம் தொடர்பான எண்ணக்கருக்களுக்குள்ள நீங்கள் இந்த விடயம் தொடர்பாக ஆழமாக சிந்திச்சிருப்பீர்கள். ஆகவே அந்த மோதல் முகாமைத்துவம் என்பது அரசியல் கற்கையில ஒரு மிக முக்கியமானது, தவிர்க்க முடியாத ஒரு காரணி. அதற்கும் மேலாக மனித சமூகத்தில் நாங்கள் எல்லாரும் சமூகத்தில் வாழ வேணும், சமூகத்தினுடைய ஒரு ஒற்றுமைத்தன்மை அல்லது சமூகத்தில் ஏற்படுகின்ற பிறழ்வுகளுக்கு அடிப்படை காரணங்களை ஆராயக்குள்ளையும் மோதல் நிற்குது. அப்ப முக்கியத்துவம் வாய்ந்த பாடம், உங்களுடைய கற்கைக்கு அப்பாலே வாழ்வியலுக்கும் தேவையான ஒரு விஷயம். இப்ப இந்த முரண்பாடு என்பது நாங்கள் அரசியல் பாடப்பரப்பில பிள்ளைகள் 1980களில் 20ஆம் நூற்றாண்டுகள்ல இது செல்வாக்கு பெற தொடங்கியது என்று சொல்லுவோம். கிட்டத்தட்ட நாங்கள் 20ஆம் நூற்றாண்டு மனித சமூகத்தினுடைய வளர்ச்சியை பார்க்கக்குள்ள மோதல் முகாமைத்துவம் எங்களுக்கு எழுச்சி பெற்றிருக்கு என்று சொல்றோம். அப்ப 1980களில் இறுதி கால பகுதியில முக்கியத்துவப்படுத்தப்பட்டு மனித வாழ்விலே தவிர்க்க முடியாத ஒரு மிக முக்கியமான அம்சமாகத்தான் எது காணப்படுது பிள்ளைகள்? மோதல் முகாமைத்துவம் காணப்படுது, முரண்பாடும் முரண்பாட்டு தீர்வும். இந்த மோதல் அல்லது முரண்பாடு, இந்த மோதல் என்பது பார்த்தோம் என்று சொன்னால் பிள்ளைகள் அதாவது ஆங்கிலத்தில் அதாவது கென்பிளிகட் என்று சொல்லப்படுகின்ற லத்தீன் மொழி சொல். இந்த ஆங்கில சொல்லாக இருக்கிற
கென்பிளிக்கெட். இந்த கென்பிளிக்கெட்ரி என்று சொல்லப்படுகின்ற லத்தீன் மொழி சொல்லில் இருந்து தோற்றம் பெற்றது. ஆங்கில சொல் கென்பிளிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற ஆங்கில சொல் லத்தீன் மொழி சொல்லாக இருக்கிற கென்பிளிக்கெட்ரி என்று சொல்லப்படுகின்ற சொல்லில இருந்து தோற்றம் பெற்றதாக சொல்லுவார்கள். எது? இந்த மோதல். அத்தகைய இந்த லத்தீன் மொழி சொல்லுக்கும் ஆங்கில மொழி சொல்லு கென்பிளிக்கெட்ரி அல்லது கென்பிளிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற இந்த லத்தீன் மொழி சொல்லுக்கு நாங்கள் ஒரு தமிழ் கருத்தை பார்க்கக்குள்ள ஒருமித்து தாக்குதல் அல்லது ஒன்றாக போராடுதல் என்பது பொருளாகும். சரியா? அப்ப ஒருமித்து தாக்குதல் அல்லது ஒன்றாக போராடுதல் என்பது பொருளாக இருக்க, நாங்கள் இலகுவாக எங்களுக்கு விளங்கக்கூடிய ஒரு எளிய மொழிநடையில பார்த்தோம் என்று சொன்னால், முரண்பாடு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட நபர்கள் சமூகங்களுக்கிடையே உடன்பாடுகள் காணப்படாமை மோதல் அல்லது முரண்பாடு என்று சொல்றோம். சரியா பிள்ளைகள்? வடிவா இருக்க விஷயத்தை நான் இந்த ஸ்லைட்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை உங்களுக்கு இப்ப சொல்லி காட்டினேன். அப்ப 1980களில் அரசியல் பாடப்பரப்பில உள்வாங்கப்பட்ட கற்கைதான் பிள்ளைகள் மோதல் முகாமைத்துவம், முரண்பாடும் முரண்பாட்டு தீர்வும். இந்த முரண்பாடு என்ற பாடப்பரப்பு அரசியல் விஞ்ஞானத்தில கொண்டு வருவதற்கு அரசியல் விஞ்ஞானமும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரணியாக இருக்கிறது. எங்களுடைய மனித வாழ்க்கையும் இன்றைக்கு ஒவ்வொரு மனித சமூகத்திலையும் மோதல் முகாமைத்துவம் கட்டாயம் தேவை. மோதல் இருக்குமாக இருந்தால் அங்க முகாமைத்துவம் தேவை. ஏதோ ஒரு விதத்தில மோதல் வந்து கொண்டிருக்கும், அதை முகாமை செய்ய வேண்டும். அதே போன்று இந்த மோதல் அல்லது மோதல் என்கின்ற விடயப்பரப்பு பார்த்தோம் என்று சொன்னால், கென்பிளிக்கெட்ரி என்று சொல்லப்படுகின்ற ஆங்கில சொல்லும் லத்தீன் மொழி சொல்லாக இருக்கின்ற கென்பிளிக்கெட்ரி என்று சொல்லப்படுகின்ற லத்தீன் மொழி சொல்லும் அந்த சொல்லில இருந்துதான் மோதல் என்ற சொற்பிரயோகம் தோற்றம் பெற்றது. அந்த மோதல் என்பதை பார்த்தோம் என்று சொன்னால் பிள்ளைகள், நாங்கள் இலகு அந்த அவர்களுடைய பொருள் மரபில ஒருமித்து தாக்குதல் அல்லது ஒன்றாக போராடுதல் என்று பெயரிடப்படுகின்றது. அதாவது ஒருமித்து தாக்குதல் அல்லது ஒன்றாக போராடுதல். அப்ப ஒன்று சேர்ந்து தாக்குறது ஒரு ஆளை அல்லது போராடுகிறது, எதிர்த்து போராடுகிற தன்மையை இங்க மோதல் என்று சொல்லப்படுது அல்லது முரண்பாடு என்று சொல்லப்படுது. இதை நாங்கள் எளிய வகையில சொன்னோம் என்று சொன்னால், குழுக்கள் அல்லது நபர்களுக்கு இடையில உடன்பாடுகள் இல்லாமை அல்லது ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பாங்கு இல்லாததனுடைய வெளிப்பாடுதான் மோதல். பாருங்க பிள்ளைகள், முரண்பாடு என்பது இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட நபர்களுக்கிடையோ அல்லது சமூகங்களுக்கிடையோ அல்லது நாடுகளுக்கிடையோ உடன்பாடு காணப்படாமையே முரண்பாடு. இப்ப உங்களுக்கு பிள்ளைகள் உங்களோட வீட்டில அல்லது உங்களுடைய சகோதரர்களுக்குள்ள அல்லது உங்களுடைய நண்பர்களுக்குள்ள ஒரு கருத்தில உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் என்ன வரும்? மோதல் வரும். அப்ப முரண்பாடு ஏன் வருது என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு கருத்தையோ அல்லது ஒரு விடய பரப்பையோ ஏற்றுக்கொள்ளாமை, உடன்படுறேன் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் முரண்பெறாது. நாங்கள் எதிர்க்கின்ற போது அல்லது உடன்படாமல் அதற்கு நாங்கள் வியாக்கியானங்களை முன்வைக்கின்ற போது மோதல் வருகிறது. அப்ப மோதல் என்பது கிட்டத்தட்ட ஒரு அக உணர்வின் வெளிப்பாடு. அது உள்ளத்துக்குள்ள இருந்து வார ஒரு வெளிப்பாடு. அந்த அக உணர்வினுடைய வெளிப்பாடைத்தான் நாங்கள் மோதல் என்று சொல்றோம். அரசியல் விஞ்ஞானத்தில மோதல் மிக முக்கியமானது. இன்றைக்கு மனித சமூகத்துக்குள்ள மோதல் இருக்கு, மனிதனுக்குள்ள மோதல் இருக்கு, மனிதர்களுக்கு இடையில மோதல் இருக்கு, நாடுகளுக்கு இடையில மோதல் இருக்கு. இந்த மோதல்களை எப்படி முகாமை செய்கிறது, மோதல்களை தீர்க்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன போன்ற விடய பரப்புகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய பாடமாத்தான் எங்களுக்கு மோதல் முகாமைத்துவம் என்ற பாடப்பரப்பு பிள்ளைகள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இப்ப நீங்கள் அரசியல் விஞ்ஞானத்தை மாணவர்கள் கற்று முடித்தா பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு நிறுவனத்திலேயோ அல்லது ஒரு அமைப்பிலேயோ அல்லது ஒரு பெரிய பதவிகளை நீங்கள் வகிக்கிற போது அந்த நிறுவனத்தில அமைப்பில மோதல் ஏற்படும். அந்த மோதலை எப்படி தீர்க்க வேணும், அந்த மோதல் உருவாகிறதுக்கான காரணம் நீங்க கண்டுபிடிப்பீங்க, அந்த மோதலை தீர்ப்பதற்கான உத்திகளை அப்படி அந்த முகாமைத்துவத்தை கற்றுக்கொள்வதற்காகத்தான் அரசியல் விஞ்ஞானம் உங்களுக்கு முரண்பாடு என்ற பாடத்தை, மோதல் முகாமைத்துவம் என்ற பாடத்தை அறிமுகப்படுத்தி இருக்குது. சரிதானே பிள்ளைகள்? அப்ப நாங்கள் மோதல் முகாமைத்துவம் என்ற விடயப்பரப்பினுடைய அறிமுகத்தை சொல்றேன் பிள்ளைகள். எங்களுடைய அரசியல் விஞ்ஞான பாடப்பரப்பில 1980களில் அறிமுகப்படுத்தப்பட்ட பாடம்.
அரசியல்லையும் சரி மனித வாழ்க்கையிலும் சரி தவிர்க்க முடியாத அல்லது பிரித்து பார்க்க முடியாத ஒரு அம்சமாகத்தான் மோதல் முகாமைத்துவம் என்ற பாடம் காணப்படுகிறது. இந்த மோதல் என்பது ஆங்கில மற்றும் லத்தீன் மொழி சொற்களில இருந்து தோற்றம் பெற்றிருக்கு. அதாவது கென்பிளிகட்ரி என்று சொல்லப்படுகின்ற லத்தீன் மொழி சொல் ஒருமித்து போராடுதல் அல்லது ஒருமித்து தாக்குதல் என்று பொருள்படும். அப்ப ஒன்றாகி போராடுதல் அல்லது ஒருமித்து தாக்குதல் என்ற சொற்பிரயோகத்தை நாங்கள் எங்களுடைய நபர்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் சொன்னால் நபர்களுக்கு இடையிலேயோ குழுக்களுக்கு இடையிலேயோ நாடுகளுக்கிடையோ உடன்பாடு இல்லாமையினுடைய வெளிப்பாடு மோதல் என்று சொல்லுகிறோம். சரிதானே பிள்ளை? அப்ப மோதல் உங்களுக்கு எப்படி தோற்றம் பெறுது என்று கூட விளங்கி இருக்கும். ஒரு மனித சமூகத்துல முரண்பாடு ஏற்படுது என்று சொன்னால் உடன்பாடுகள் இல்லை. ஒரு கருத்தை அல்லது ஒருவருடைய சிந்தனையை ஏற்றுக்கொள்ளாமையினால்தான் முரண்பாடு வரும். அப்படி முரண்பாடு வருவதைத்தான் நாங்கள் மோதல் என்று சொல்லுகிறோம். சரி, இந்த மோதல்கள் பற்றி பல்வேறுபட்ட சிந்தனையாளர்கள் பல்வேறுபட்ட வரவிலக்கணங்களை முன்வச்சிருக்கணும். அப்ப மோதல்கள் பற்றி பல்வேறுபட்ட சிந்தனையாளருடைய கருத்துக்களுக்குள்ள நாங்கள் மிக முக்கியமாக மாணவர்களுடைய அந்த மாணவர்களுக்குரிய புத்தகங்களையும் அல்லது ஆசிரியர் கையேடுகளையும் கூடுதலாக பேசப்பட்ட பேராசிரியர் கிறிஸ்தோபர் மிச்சல். இந்த கிறிஸ்தோபர் மிச்சலினுடைய கூற்று மிக முக்கியமானது. பிள்ளைகள், ஒத்துவராத இலக்குகளை கொண்டிருக்கின்ற அல்லது கொண்டிருப்பதாக நினைக்கின்ற இரண்டு அல்லது பல தரப்புகளுக்கு இடையில் காணப்படுகின்ற உறவே மோதல் என குறிப்பிடுகின்றார். அதாவது இரு நபர்களுக்கு இடையில அல்லது இரு குழுக்களுக்கு இடையில ஒத்துவராத அதாவது உடன்படாத சிந்தனையினுடைய வெளிப்பாடே மோதல் என்று சொல்லுகிறார். சரியா? அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் ஒத்து வராது என்று சொல்றது என்ன? உடன்படாமை. அப்ப இரண்டு நபர்களுக்கு இடையில அல்லது இரண்டு குழுக்களுக்கு இடையில அல்லது பல தரப்பினர்களுக்கு இடையில உடன்பட்டு வரையில ஒத்து வராத சந்தர்ப்பத்தில நடைபெறுகின்ற ஒரு உறவு தன்மையைத்தான் அவர் மோதல் என்று சொல்றார். குறிப்பாக சொல்லுகின்ற போது சொல்லுவார், இந்த உணர்வினுடைய வெளிப்பாடு, உணர்வு ஒத்துவராத அல்லது உடன்படாத ஒரு உணர்வின் வெளிப்பாடு தான் மோதல் என்று சொல்றார் கிறிஸ்தோபர் மிச்சல். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா ஜொஹான் கல்தூனினுடைய கருத்து. ஜொஹான் கல்தூனினுடைய கருத்து சொல்றார், பொருத்தமில்லாத எதிர்பார்க்கைகள், எதிர்மறையான மனப்பாங்குகள் அவநம்பிக்கையான நடத்தையிலிருந்து ஆரம்பமாகிறது. அப்ப இவருடைய கூற்றுப்படி மோதல் என்பது பொருத்தமில்லாத எதிர்பார்க்கைகள், எதிர்மறையான மனப்பாங்குகள், ஒருவர் சொல்லுவதை ஒன்றில் எதிர்க்கிறார் அல்லது எந்த நேரமும் ஒருவர் சொல்லுகின்ற விடயத்தை எதிர்த்தே எதிர்மறையாகவே பார்க்கின்ற நபர்களுக்கு இடையில அல்லது அவநம்பிக்கையினுடைய நடத்தைகள் போன்றவற்றினுடைய வெளிப்பாடு மோதலை உருவாக்கும் அல்லது மோதல் என்று சொல்ற. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் குயின்ஸ்லி ரைட்டினுடைய கருத்து, ஒன்றுக்கொன்று எதிராக வழிநடாத்தப்படுகின்ற சமூகத்தவர்களின் எதிர்ப்பு தன்மை ஆகும். அப்ப ஒன்றுக்கொன்று எதிராக வழிநடாத்தப்படுகின்ற சமூகத்தவர்களின் எதிர்ப்பு. அப்ப ஒரு விடயத்துக்கு எதிராக அல்லது ஒரு விடயத்தை எதிர்க்கக்கூடிய வகையில எதிர்ப்பலைகளை எடுக்கிறவர்கள் இவர்கள் எதிராக வழிநடாத்தப்படுகின்ற சமூகத்தவர்களின் எதிர்ப்பு தன்மை மோதல் என்று குறிப்பிடுகிறார். பீட்டர் வலண்டீன்ஸினுடைய கருத்துப்படி இரு தரப்பினர் அல்லது இரு பிரிவினரின் ஒரே தன்மையில் பற்றாக்குறையாக உள்ள வளத்தை கைப்பற்ற முயற்சிப்பதால் ஏற்படும் நிலை முரண்பாடு என்று குறிப்பிடுகிறார். இவருடைய கருத்து கிட்டத்தட்ட என்ன, எங்களுடைய பொருளாதாரம் எக்கனமிக்கோட பொருளியலோட சம்பந்தப்படுகிறது. வளப்பற்றாக்குறை இது நாங்கள் ஏலவே அரசியல் விஞ்ஞானத்தினுடைய அறிமுகங்கள் படிக்கையில் நான் இப்போது இந்த பாடத்தை தொடுகின்ற போதும் அறிமுகத்திலேயே சொன்னேன், மனித சமூகத்துக்குள்ளே மிக பிரதானமாக முரண்பாடு எங்க வருது என்று சொன்னால் பிள்ளைகள் வளத்தில தான் வருது. வளப்பற்றாக்குறையினால்தான் ஏற்படுது. வளத்தை கைப்பற்ற முயற்சிப்பதாலே, அதாவது சொல்லுவார்கள் மனித தேவைகள் வரையறுக்கப்படாதவை, மனித வளங்களோ வரையறுக்கப்பட்டவை. அப்ப மனித வளம் வரையறுக்கப்பட்டவை, மனித தேவைகள் வரையறுக்கப்படாதவை. அப்ப தேவைகள் அதிகரிக்க அதிகரிக்க என்ன செய்யும் பிள்ளைகள்? வளப்பற்றாக்குறை ஏற்படும். அப்படி வளப்பற்றாக்குறை ஏற்படைக்குள் என்ன செய்யும்? மனித சமூகத்துக்கிடையே முரண்பாடு ஏற்படும். சரியா பிள்ளைகள்? இது நாங்கள் அடிக்கடி நாங்கள் என்ன வகுப்புகளையும் கலந்துரையாடி இருக்கிறோம்.
வளங்களோ வரையறுக்கப்பட்டவை, மனித தேவைகளோ வரையறுக்கப்படாதவை. அப்ப தேவைகள் அதிகரிக்க அதிகரிக்க என்ன செய்யும்? வளப்பற்றாக்குறை ஏற்படும். வளப்பற்றாக்குறை ஏற்பட்டாலடா குஞ்சுகள் முரண்பாடுகள் தோற்றம் வரும். மோதல், மனித சமூகத்துக்குள்ளே மோதல் வரும். நிலம் தொடர்பாக, சொத்து தொடர்பாக, என்ன விடிய பிறப்பிலையும் தேவைகள் அதிகரிக்க வளம் கொஞ்சமாயிருந்தால் மோதல் வந்தே தீரும். அதுதான் இங்கே பற்றாக்குறையாக உள்ள வளத்தை கைப்பற்ற முயற்சிப்பதனால். அதுக்கு தான் சொல்றார், இரு தரப்பினர் அல்லது இரு பிரிவினரின் ஒரே தன்மையில், அது இரு தரப்புகளாக இருக்கலாம் அல்லது ஒரே தன்மையில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், பற்றாக்குறை உள்ள வளத்தை, மனித வளங்கள் வரையறுக்கப்பட்டிருக்குத்தானே, அப்ப பற்றாக்குறையாக இருக்கிற வளத்தை கைப்பற்ற முயற்சிப்பதால் ஏற்படும் நிலைதான் முரண்பாடு. அப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த மோதல் பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விடயப்பரப்பு எல்லாமே உணர்வு சம்பந்தப்பட்ட விடயம் சொல்லலாம் தானே. நாங்கள் அக உணர்வினுடைய வெளிப்பாடு தான் மோதல் வருது. பாருங்கள், சில பேரை நாங்கள் பார்க்கக்குள்ள என்ன, அவர் சாதுவானவர்களாக இருப்பார்கள், அவருடைய உள்ள கிழக்கே நாங்கள் கிளறிவிட்டோம் என்று சொன்னால் அவர் முரண்பாடுடையவராக, மோதல் உடையவராக மாற்றமடைவார். அதுக்கு காரணம் என்ன? அக உணர்வினுடைய வெளிப்பாடு பிள்ளைகள். சரிதானே? அவருக்கு மேலோட்டமாக கவனிப்போம்டா பிள்ளைகள். முரண்பாடு பற்றி அறிஞர்களுடைய கூற்றுக்குள்ள வருகிறேன். பேராசிரியர் கிறிஸ்டோபர் மிச்சலினுடைய கருத்து தான், உடன்படாத அல்லது ஒத்துவராத இலக்குகளை கொண்டிருக்கின்ற அல்லது கொண்டிருப்பதாக நினைக்கின்ற இரண்டு அல்லது பல தரப்பினரிடையே காணப்படும் உறவே மோதல் என்று சொல்லுகிறார். அப்ப இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு இடையில என்ன ஒத்துவராத, உடன்பட்டு வராத இலக்குகளை அல்லது நிலைகளின் இடையிலே வெளிப்படுகின்ற ஒரு உணர்வைத்தான் அவர் முரண்பாடு என்று சொல்றார். அதே மாதிரி ஜொஹான் கல்துனின் பொருத்தமில்லாத எதிர்பார்க்கைகள் அல்லது எதிர்மறையான மனப்பாங்குகள், அவநம்பிக்கை நடத்தையில் இருந்து மோதல்கள் ஆரம்பிக்கிறது. இப்ப சிலவற்றில நம்பிக்கையோடு சில பேர் தொழிற்படுவார்கள், சில பேர் அவநம்பிக்கையோடு தொழிற்படுவார்கள். நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் சந்திக்கிற போது முரண்பாடு வரும். நான் ஒரு கருத்தை நம்பிக்கையோடு முன்வைத்துக் கொள்ளுகிறேன், ஒருவர் அதை அவநம்பிக்கையோடு ஏற்கின்ற போது ரெண்டு பேருக்கும் இடையில, நம்பிக்கை அவநம்பிக்கைகளுக்கு இடையில மோதல் உருவாக வழிவகுக்கும். அப்ப அதுதான் பிள்ளைகள் சொல்லப்படுது என்ன, ஒன்றில் எதிர்த்து அல்லது எதிர்மறையான சிந்தனை உடையவர்கள். ஒவ்வொன்றை நாங்கள் சொல்லுகின்ற போதும் எதிர்மறையாக பார்க்கின்றவர்களிடத்திலையும் முரண்பாடு வரும். சரிதானே பிள்ளைகள்? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், குயின்ஸ்லி ரைட் ஒன்றுக்கொன்று எதிராக வழிநடாத்தப்படுகின்ற சமூகத்தவர்களின் எதிர்ப்பு தன்மை ஆகும். ஒன்றுக்கொன்று எதிராக என ஒரு விஷயத்துக்கு எதிராக வழிநடாத்தப்படுகின்ற சமூகத்தவர்கள் முதல்ல உருவாக்குவார். ஒரு விஷயம் நடந்தால் நாங்கள் ஒரு சமூகத்தை என்ன ஆர்ப்பாட்டத்தை செய், கிளர்ச்சியை செய், போராடு அப்படின்னு சொல்லி தூண்டி விடுறதும் ஒரு மோதல் தான். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இரு தரப்பினர்கள் அல்லது இரு பிரிவினருக்கு ஒரே தன்மையில் பற்றாக்குறையுள்ள வளத்தை கைப்பற்ற முயற்சிப்பதனால் ஏற்படுகின்றது. அந்த முயற்சிப்பதனால் ஏற்படும் நிலையத்தான் நாங்கள் முரண்பாடு என்று சொல்றோம். அப்ப இங்க பௌதீக சூழலாக இருக்கலாம், அகக்காரணியாக இருக்கலாம், இவற்றை பெற்றுக்கொள்வதால மனதினுடைய வெளிப்பாடுதான் பிள்ளைகள் மோதலை உருவாக்குகிறது. அந்த அடிப்படையில் வச்சு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அக உணர்வினுடைய வெளிப்பாடு மோதல் என்று சொல்லப்படும். அக உணர்வினுடைய வெளிப்பாடு மோதலாக சொல்லப்படுகிறது. சரிதானே பிள்ளைகள்? இப்ப நாங்கள் மோதல் என்ற விடய பரப்புக்குள்ள மோதல் எப்படி அரசியல் விஞ்ஞான பாடப்பிறப்பில் வந்தது என்று சொன்னாங்கள். மோதல் பற்றி அறிஞர்கள் கூறிய கருத்துக்களை சொன்னால், இப்போ அடுத்த விடய பரப்புக்குள்ள வாரன் முரண்பாட்டினுடைய பண்பு. இந்த மோதலினுடைய பண்பு, ஒரு முரண்பாட்டினுடைய பண்பு, முரண்பாட்டில் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்டவர்கள் ஈடுபடுதல். உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள், நீங்கள் சில பேர் இந்த நாடக அரங்கியல் எடுக்கிற மாணவர்களுக்கு இந்த விடயம் தொடர்பாக நன்கு தெரியும் என்று சொன்னால் உங்களுக்கு ஆசை கற்பித்திருப்பார்கள். மோதல், முரண்பாடு என்று சொல்லிக்குள்ள மனிதன் தனக்குள்ள தான் முரண்படுவதும் இருக்கு. ஒரு மனிதன் தனக்குள்ளே தான் முரண்படுதல். நாங்கள் எங்களுக்குள்ள நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்குள்ள முரண்படுவீர்கள். நான் பரீட்சையில் சித்தி அடைவேனா, பல்கலைக்கழகம் செல்லுவேனா, எனக்கு அரசியல் விஞ்ஞானமே வருமா அப்படி என்று சொல்லி, அல்லது உங்களோட பெற்றோர்கள் உங்களுக்குள்ள முரண்படுவார்கள், தங்களுக்குள்ள தாங்கள் முரண்படுவார்கள். என்னுடைய பிள்ளை நல்ல பெறுபவர்களை எடுக்குமா, உயர்நிலைக்கு வருமா, அப்படியானது தனியால் முரண்பாடு, தனக்குள்ள தான்
முரண்பட்டு கொள்ளுறது. அப்ப முரண்பாட்டில் 2 அல்லது 2க்கு மேற்பட்டவர்கள் ஈடுபடுது. 2 பேர், 2 நபர்களுக்கு இடையிலேயும் முரண்பாடு வரலாம், 2 நபர்களுக்கு மேலேயும் முரண்பாடு வரலாம். முரண்பாட்டு தரப்பினர் தமக்கிடையே ஒவ்வாத இலக்குகளை கொண்டிருத்த. இந்த முரண்பாட்டு சமூகத்தை பார்த்தோம் என்று சொன்னார் பிள்ளைகள், முரண்பாட்டு தரப்பினர் தங்களுக்கு இடையில ஒவ்வாத இலக்குகள், பொருந்தாத இலக்குகளை வச்சிருப்பினோம். இப்ப சில பேருடைய விடயங்களை நாங்கள் முரண்பாட்டிலிருந்து தீர்த்து சுமூகமாக அவர்களை வழிநடாத்துவோம் என்று சிந்தித்து போனோம் என்று சொன்னால், அவர்கள் ஒரு முழுமையான இலக்கை எடுத்திருப்பார்கள். அந்த இலக்கு 2 பேரும் ஒவ்வாத இலக்கு, அதாவது என்ன, இணைக்கப்படாத இலக்குகளை எடுத்து வைத்திருப்பார். அந்த இணைக்கப்படாத இலக்கை எடுத்து வைத்திருப்பதனால என்ன செய்யப்படும், முரண்பாடு வந்திருக்கு. 2 பக்கமும் கதை கேட்க, 2 பக்கமும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். அப்ப ஒவ்வாத இலக்குகள், முரண்பாடானது ஒரு வளப்பற்றாக்குறையான சூழ்நிலையில் தோற்றம் பெறுகிறது. ஏதோ ஒரு பிரச்சனையில, ஏதோ ஒரு வள பிரச்சனையில தான் முரண்பாடு தோற்றம் பெறுகிறது. முரண்பாடு 2 தரப்பினர்களுக்கும் அழிவினை அல்லது பாதப்பினை ஏற்படுத்துவதாக காணப்படும். பாருங்கோ, சில முரண்பாடுகள் சுமூகமாக தீர்க்க முடியாது. அப்படி தீர்க்க முடியாது முரண்பாடுகள் வளர்ச்சி பெற்றால் அந்த முரண்பாடு பெரிய பாதிப்பினை அல்லது அழிவினை தரும். சரியா? அதுக்கு நிறைய யுத்தங்கள், பிரகடனங்கள் உங்களுக்கு தெரியும். சில போராட்டங்கள், சில கிளர்ச்சிகள், உலக மகா யுத்தங்கள் கூட இந்த மோதல்களால வந்திருக்குது. அப்ப அதனால வந்தது பாதிப்புகள் தான். போராட்டங்களும் பாதிப்புகளும் அழிவுகளும் தான் சில இடங்களிலே சந்திக்கப்பட்டிருக்கும். மோதல் உக்கிரமடைஞ்சு முரண்பாடு விளைவுகளை வெளிப்படையாக அளவீடு செய்யக்கூடியதாக இருத்தல். முரண்பாடு விளைவுகளை வெளிப்படையாக, இப்ப முரண்பாடு அக உணர்வினுடைய வெளிப்பாடு, அக உணர்வினுடைய வெளிப்பாடு சார்ந்த மோதல் நடைமுறைக்கு விரைக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கண்ணூடாக தெரியும். 2 நபர்களுக்கு இடையில மோதல் உருவாக போகுது என்பது அகம் சார்ந்த, உணர்வு சார்ந்த விஷயம். அந்த உணர்வு சார்ந்த விஷயம் வெளியில விரைக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் போராட்டம், கிளர்ச்சிகள் மேற்கொள்ளக்கூடும். அப்ப அந்த போராட்டம், கிளர்ச்சிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சமூகத்தில வெளிப்படையாக தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, முரண்பாடு குறித்த தரப்பினரின் நலனை மையமாக கொண்டது. முரண்பாடு குறித்த நபரின் நலனை மையமாக கொண்டது. குறித்த ஒரு நபரினுடைய நலனை மையமாக கொண்டதால முரண்பாடு காணப்படும். சரியா? அப்ப அந்த அடிப்படையில நாங்கள் பார்க்கலாம். சரியா பிள்ளைய? அப்ப முரண்பாட்டினுடைய பண்புகளை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். முரண்பாடு எத்தகைய தன்மையில இருக்கும், அது 2 தனிநபர்களுக்குள்ளேயும் ஏற்படும், 2 நபர்களுக்கு மத்தியில் ஏற்படும், 2க்கு மேற்பட்டவர்களுக்கு மத்தியில் ஏற்படும். தமக்கிடையே ஒவ்வாத இலக்குகளை கொண்டிருக்கும். அந்த முரண்பாட்டினுடைய உச்சம் அவர்களுக்குள்ளே ஒவ்வாத இலக்குகள் அல்லது உடன்பட்டு வராமை பிரச்சனையாக இருக்கிறது. முரண்பாடானது ஒரு வளப்பற்றாக்குறையான சூழ்நிலையில் தோற்றம் பெறும். ஒரு வளப்பற்றாக்குறை தான் இங்கு அடிப்படை பிரச்சனை. முரண்பாடு 2 தரப்பினர்களுக்கும் அழிவினை அல்லது பாதிப்பினை ஏற்படுத்துவதாக காணப்படும். முரண்பாடு விளைவுகளை வெளிப்படையாக அளவிட செய்யக்கூடியதாக இருத்தல். முரண்பாடு குறித்த தரப்பினரின் நலனை மையமாக கொண்டதாக இருக்கு. இந்த முரண்பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலர் தங்களுடைய நலனை மையமாக கொண்டுதான் தொழிற்படுவார்கள். இத்தகைய பண்புகள் இந்த முரண்பாட்டினுடைய பிரதான பண்புகளாக சொல்றோம். சரிதானே பிள்ளைகள்? இப்ப பார்த்தோம் என்று சொன்னால் அடுத்தது இந்த முரண்பாட்டினுடைய செயற்பாடு. முரண்பாடு செயற்படுகின்ற வியர். அந்த முரண்பாட்டினுடைய செயற்பாடு அப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னால், முரண்பாட்டினுடைய செயற்பாடானது பின்வரும் 2 அணுகுமுறைகளில் நாங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள். முரண்பாட்டினுடைய சாதகமான தன்மை, முரண்பாட்டினுடைய பாதகமான தன்மை. நான் உங்களுக்கு சில பேருக்கு வகுப்பில் படிப்பிச்சிருப்பேன் பிள்ளைகள். முரண்பாட்டினுடைய செயற்பாடுகளை நாங்கள் மிக பிரதானமான 2 அணுகுமுறைகள்ல கையாளலாமடா. அந்த 2 அணுகுமுறைகள் என்று சொல்லிக்குள்ள ஒன்று சாதகமான அம்சம். சாதகமானது என்று சொன்னால் நாங்கள் நேர்கணியம் என்று சொல்லலாம், நேரிய தன்மை. பாதகமான தன்மை என்று சொல்லி எங்களுக்கு தெரியும் மறைத்தன்மை. ஏன்னா அப்ப நேர்கணியம் அல்லது மறைக்கணியம் என்று சொல்லுகின்ற வகையில முரண்பாட்டினுடைய சாதக அம்சம், பாதக அம்சம் 2 வகை தன்மைகளை நாங்கள் பார்க்கலாம். முரண்பாட்டினுடைய சாதக விடயம் என்று சொல்லி பார்க்கக்குள்ள பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும், சாதகம் என்று சொல்லிக்குள்ள அதனுடைய நன்மை, முரண்பாடு நடக்கிறதால என்ன நன்மை.
நாங்கள் எல்லாரும் யோசிப்போம் முரண்பாட்டால பாதகம் தானே ஏற்படும், என்ன சாதகம் இருக்குன்னு. சில சந்தர்ப்பத்தில் அது சாதகத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தரும் பிள்ளைகள் பார்த்தோம் என்று சொன்னால், சமூகம் வளர்ச்சி அடையாமல் ஒரே இடத்தில் இருப்பதை இது தவிர்த்து கொள்ளுகிறது. ஒரு மோதல் ஏற்பட்டால் பிள்ளைகள் அந்த சமூகம் வளர்ச்சி அடையும் என்று சொல்லப்படுது. சொல்லுவார்கள் தானே, அடித்தால் தான் தங்கம் என இரும்பும் தங்கம் ஆகும் என்ற மாதிரி சொல்லுவார்கள். அப்ப அந்த அடிப்படையில சமூகம் வளர்ச்சி அடையாமல் ஒரே இடத்தில் இருப்பதை தவிர்க்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மோதல் நடைபெற்றால் அந்த மோதல் நடைபெறுகின்ற சமூகம் வளர்ச்சி அடையுமா. இரண்டாவது, சமூக பிரச்சனையை ஆராய்ந்து அவற்றுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுக்கிறது. சில மோதல்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் பிள்ளைகள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கும். சமூகத்தினுடைய மரபுகள், சில மூட நம்பிக்கைகள், சில ஒரு சமூகத்தினுடைய விருத்திகள் தொடர்பான மோதல்களாக அந்த மோதல்கள் சமூகத்தை ஆராய்ந்து அந்த சமூகத்தினுடைய தீர்வுக்கு வழிவகுக்கக்கூடிய தன்மையிலே இருக்கு. அப்ப சில மோதல்களினாலேடா பிள்ளைகள் ஒன்று சமூகம் வளர்ச்சி அடையும், மற்றது சமூக பிரச்சனைகளை ஆராய்ந்து அவற்றுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. தனிநபர்கள் சமூகம் மாற்றமடைய பங்களிப்பு வழங்கும். தனிநபர்கள் என்ற சில அல்லது சமூகங்களினுடைய சில மூட நம்பிக்கைகள், மரபுகள் மாற்றமடைய பங்களிப்பு வழங்குகிறது. மோதல் வந்ததனால அந்த மோதலினுடைய வெளிப்பாட்டிலே சமூகம் சிலது மாற்றமடைஞ்சு ஒரு வளர்ச்சி போக்கே நாடக்கூடும். சமூக குழுக்களின் ஒற்றுமைத்தன்மையினை வலுப்படுத்துகிறது. சில பிரதேசங்கள் சில சமூகங்கள்ல பார்த்தோம் என்று சொன்னால் பிள்ளைகள் மோதல்கள் அங்கு உருவாக்கம் அடைஞ்சது என்று சொன்னால் அந்த சமூகம் இன்னும் வலுவடையும், ஒற்றுமைத்தன்மையாக நிற்கும். உதாரணம், ஒரு சமூகத்துக்கு தனக்குரிய அடிப்படை உரிமைகள் கிடைக்கவில்லை அல்லது சுயநிர்ணய உரிமை கிடைக்கவில்லை என்று சொல்லி அந்த சமூகம் போராடத் தொடங்கினது என்று சொன்னால் அந்த சமூகத்தினுடைய தன்மை ஒற்றுமை பலத்துக்குள்ள வரும். அப்ப மோதலால ஒரு சமூகம் ஒற்றுமைத்தன்மையை பெறக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. சமூக நீதியை நிலைநாட்டும் ஒரு கருவியாக தொழிற்படும். மோதல் ஏற்பட்டால் அங்க சமூக நீதி, சமூகத்துக்கு ஒரு நீதியோ அல்லது ஒரு பொதுவான ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்கிற தன்மை மோதலுக்கு இருக்குது. பொதுஜன அபிப்பிராயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. ஒரு மோதல் நடைபெறுகின்ற இடத்துல பார்த்தோம் என்று சொன்னால் அந்த மோதலினுடைய வெளிப்பாடு பொதுசன அபிப்பிராயம், மக்களின் கருத்தாக இருக்கலாம், மக்கள் சமூகத்தினுடைய கருத்தாக இருக்கலாம், ஊடகங்களினுடைய கருத்துக்களா இருக்கலாம். அப்ப பொதுசன அபிப்பிராயம் அந்த இடத்தில் அந்த விடயம் தொடர்பாக முன்வைக்கப்படும். அப்ப மோதல் நடக்கிறதுனால வெளிக்கருத்துக்கள் உள்வாங்கப்படும். அப்ப பொதுசன அபிப்பிராயத்தை பெறுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. முரண்பாடு தரப்பினருக்கிடையே ஒரு விசேட உறவினை கட்டியெழுப்புதல். சிலது பார்த்தீங்க என்று சொன்னால் அந்த மோதலினுடைய வளர்ச்சி சிலது அந்த உறவுகளுக்கு இடையில ஒரு புதிய உறவை வலுப்படுத்திவிடும். அந்த மோதல் ஏற்படுகின்றது சிலது இன்னுமே உறவுகளை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கும். இது ஒரு முரண்பாட்டினாலே ஏற்படுகின்ற நேர் சிந்தனைகள் அல்லது சாதகமான விஷயம். ஒரு கவனிப்போம் பிள்ளைகள், முரண்பாடு நடந்தால் ஏற்படுகின்ற சாதகமான அம்சங்கள் அதில் ஒன்று சமூகம் வளர்ச்சி அடையும் என்று சொல்றோம். சமூக பிரச்சனைகள் ஆராய்ந்து அவற்றுக்கான தீர்வும் கிடைக்கப்பெறுகிறது. தனிநபர்கள் சமூகம் மாற்றமடைவதற்கான வழியை இது ஏற்படுத்துகிறது. சமூக குழுக்களினுடைய ஒற்றுமைத்தன்மையினை வலுவாக்குகிறது. சமூக நீதியை நிலைநாட்டும் ஒரு கருவியாக தொழிற்படுகிறது. பொதுசன அபிப்பிராயத்தை ஏற்படுத்துகிறது. முரண்பாடு தரப்பினருக்கிடையே ஒரு விசேட உறவினை வலுப்படுத்துகிறது. அப்ப இவ்வளவும் எங்களுடைய மோதலில் சாதக அம்சங்களாக, அதாவது ஒரு முரண்பாடு அல்லது மோதல் நடைபெற்றால் அந்த மோதலினால கிடைக்கிற சாதக விடயம் அப்படி என்று சொல்லலாம். சரிதானே பிள்ளைகள்? ரைட். அடுத்தது பார்த்தோம் என்று சொன்னால் இதுல இருக்கிற பாதக விடயம். இந்த மோதல்ல இருக்கிற பாதக விடயம் என்று சொல்லிக்குள்ள பார்த்தோம் என்று சொன்னால் பாதக அம்சங்களாலே நாங்கள் ஆராய்கின்ற போது முதலாம் இரண்டாம் உலக மகா யுத்தங்கள் எங்களுடைய இந்த மோதலினுடைய மிக பிரதானமான பாதகம் இந்த உலக மகா யுத்தங்கள். இன்றைக்கும் சொல்லுவார்கள் சர்வதேசத்தில் அல்லது இன்றைய 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிற அரசியல் தன்மை ஒரு 3ஆம் உலக மகா யுத்தத்துக்கு வழிவகுக்க போகிறது
ஏனென்று சொன்னால் அரசுகளுக்கு இடையில மோதல் இருக்குது, சமூகங்களுக்கு இடையில மோதல் இருக்குது. அப்ப 3ஆம் உலக மகா யுத்தம் ஏற்படலாம் அப்படின்னு ஒரு ஐயப்பாடு இருக்குது பிள்ளைகள். அப்ப மோதலினுடைய அதி உச்ச வெளிப்பாடு என்ன? யுத்தங்கள், அழிவுகள், பேரழிவுகள், பாதகம்தான் கூட இருக்குது. உறவுகள் விரிசல் அடைந்து கொண்டு போகும், யுத்தங்கள் ஏற்படும், பேரழிவுகள் ஏற்படும். அடுத்தது நாடுகளுக்கு இடையிலான யுத்தம் மற்றும் ஆயுத முரண்பாடு. என்ன சர்வதேச ரீதியாக நாங்கள் பாருங்கள் பிள்ளைகள், ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையிலையும் மோதல்கள் உருவாக என்ன செய்யுது? ஆயுத முரண்பாடுகள், அழிவு தறிவு. இன்றைக்கும் சொல்லுவார்கள் என்ன, ஜப்பான்ல போடப்பட்ட அணுகுண்டு. இன்றைக்கு ஜப்பானுக்கு இருக்கின்ற அந்த வளர்ச்சி போக்கை சொன்னாலும் ஜப்பான் மீது அந்த போராட்டம் நடந்ததை இன்றைக்கும் ஒரு வடுவாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள், ஒரு துன்பமாக சொல்லுகிறோம். அதே மாதிரி அமெரிக்கா வடகொரியாவுக்கு இடையில ஆயுத முரண்பாடு இருக்குது. இலங்கைக்கு சர்வதேசத்தின் அழுத்தம் இருக்குது. இதெல்லாம் மோதல்கள், போராட்டங்களை உருவகிக்கும். உள்ளக சிவில் யுத்தங்கள், இந்த உள்ளக சிவில் யுத்தங்கள் இராணுவம் அல்லது எதிர்வாத அமைப்புகள், இப்படியான சில அமைப்புகள் உருவாக்கமடையக்குள்ள உள்நாட்டுக்குள்ள யுத்தங்கள் இருக்கு. உள்நாட்டு யுத்தங்கள் என்று சொல்லுவார்கள். இங்கிலாந்திலேயும் உள்நாட்டு யுத்தம் நடந்தது, இலங்கையிலேயும் உள்நாட்டு யுத்தங்கள் நடந்தது, இந்தியாவிலேயும் உள்நாட்டு யுத்தங்கள் நடக்குது. பார்த்தோம்னா அங்கே தீவிரவாதங்கள், இராணுவங்களுக்கும் தீவிரவாதத்துக்கும் இடையில போராட்டம் நடக்குது. இங்கிலாந்தில் ஆரம்ப காலத்தில் உள்நாட்டு யுத்தங்கள் நடந்தது. அப்ப இப்ப இலங்கையில உள்நாட்டு யுத்தம் நடைபெற்றது. அதெல்லாம் மோதலினுடைய பாதக அம்சங்கள். வன்முறைசார் இன முரண்பாடுகள் எங்களுடைய மோதலினுடைய மிக பிரதானமான ஒரு, நான் சொன்னேன் மோதல் அதியுச்சமாக எங்களை எங்க கொண்டே விடும்? அதியுச்சமாக அழிவில தான் கொண்டு போய் விடும். அந்த அழிவு யுத்தங்கள், போராட்டங்கள் என்று சொல்லக்குள்ள வன்முறை சாரின இன முரண்பாடுகள், இன ரீதியாக வன்முறையை தூண்டுகின்ற விதத்தில் இன ரீதியாக முரண்பாடுகள் வளர்ச்சி அடையும், இன முரண்பாடுகள். அடுத்து பார்த்தீங்கன்னா அணுவாயுத மோதல்கள், அணு பரிசோதனை, அணுவாயுத மோதல்கள் ஏற்படும். அடுத்து பயங்கரவாதம், சரியா, பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தங்கள், இப்படியானவை பார்த்தீங்கன்னா எங்களுடைய முரண்பாட்டினுடைய பாதக விடயம். ஒவ்வொரு அமைப்புகள் அல்லது ஒவ்வொரு நாடுகள்லையும் இந்த அழிவுத்தன்மைகள் இருந்திருக்கு. அப்ப எங்களுக்கு வடையா விளங்கி கொள்ளணும் பிள்ளைகள், மோதலினால சாதக விடயம் இருக்குது. ஆனால் அந்த சாதக விடயங்களிலும் பார்க்க பாதக விடயம்தான் மிக பிரதானமாக அங்கே அழிவை நோக்கி செல்லுகிறது என்று சுட்டி காட்டுறோம். குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால் இந்த அழிவுகள் சர்வதேச ரீதியாகவும் நடந்திருக்கு, உள்நாட்டு ரீதியாகவும் நடந்திருக்குது, அயல் நாடுகள்லையும் நடந்திருக்கு. அப்ப மோதல்களினுடைய சாதக பக்கம், பாதக பக்கம், சரிதானே பிள்ளைகள்? அப்ப எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், முரண்பாட்டினுடைய சாதக பக்கம் என்று சொன்னால் சமூகம் விருத்தி அடையும், சமூக நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள் இருந்து நாங்கள் வளர்ச்சி அடையலாம், தனிநபர்கள் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதை விட பார்த்தோம் என்று சொன்னால் என்ன, ஒற்றுமைத்தன்மை வலுவடையும் என்று சொன்னாங்கள். சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு ஒரு கருவியாக தொழிற்படும். பொதுசன அபிப்பிராயங்கள் தொழிற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படும். புதிய உறவுகளை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பு காணப்படும். பாதக விடயம் என்று சொல்லிக்குள்ள உலக மகா யுத்தங்கள் எங்களுக்கு நல்ல உதாரணங்களாக இருப்பவை. உலக மகா யுத்தம் முரண்பாட்டினுடைய பாதகமான காரணி. நாடுகளுக்கு இடையில் நடக்கிற ஆயுத முரண்பாடுகள் யுத்தங்கள், உள்ளக சிவில் யுத்தங்கள், வன்முறை இன முரண்பாடுகள், அணுவாயுத மோதல்கள், பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தங்கள், இவை முரண்பாட்டினுடைய பாதகமான தன்மை. சரியா பிள்ளைகள்? இப்ப நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பிள்ளைகள், எங்களுக்கு இப்ப முரண்பாடு என்றால் என்ன, முரண்பாடு எப்ப அரசியல் விஞ்ஞான பாடப்பிறப்புக்குள்ள வந்தது, அந்த முரண்பாடு ஒரு நடைமுறைக்கு விரைக்குள்ள இருக்கின்ற பண்பு என்ன, முரண்பாட்டினுடைய சாதகத்தன்மை என்ன, பாதகத்தன்மை என்ன, இவ்வளவு விஷயங்களும் இப்போ பார்த்திருக்கிறோம். இந்த முரண்பாட்டினுடைய வகைப்பாடு, முரண்பாட்டினுடைய வகைப்பாடு என்று சொல்லி நாங்கள் பிரதானமாக வகைப்படுத்திக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால், எளிய வகைப்படுத்தல், செயற்பாட்டுவாத வகைப்படுத்தல், அரசியல் வகைப்படுத்தல் என்று சொல்லி மிக பிரதானமாக நாங்கள் 3 வகைப்படுத்தலாம். சரியா பிள்ளைகள்? மோதலை நாங்கள் வகைப்படுத்துகிறோம் பிள்ளைகள். உங்களுக்கு இந்த மோதல் தொடர்பாகடா பிள்ளைகள் பரீட்சைக்கு கட்டுரை வினாவில உங்களுக்கு தெரியும் என்ன, அதாவது ஈனா பகுதி என்று சொல்லப்படுகின்ற 3வது பகுதி கட்டுரை வினா பகுதியில பார்ட் 2 என்று சொல்றோம். 2வது வினாத்தாள்ல ஆவென்னா பகுதி இலங்கை அரசியல், ஈனா பகுதிக்குள்ள உங்களுக்கு மோதல் பற்றிய
ஒரு பெரிய வினா வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை விட MCQ பல் தேர்வு வினாக்கள்ல உங்களுக்கு அதுக்குரிய வினாவாக வரும். அதாவது கட்டமைப்பு சார் கேள்விகள், கட்டமைப்பு வினாக்களுக்குள்ளையும் சில வேளையில மோதலினுடைய வகைப்பாடு அல்லது மோதலினுடைய பண்பு அல்லது வகைப்பாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு வகையை குறிப்பிட சொல்லி என்ன கட்டமைப்பு கேள்வி, சக்சர் கேள்வி என்று சொல்றோம், அதுக்குள்ளேயும் கேள்வி வரும். பல்தேர்வு வினா MCQ கேள்விகளுக்குள்ளேயும் மோதல் மாறும். சரிதானே பிள்ளைகள்? அப்ப கட்டுரை வினாவுக்குள்ள ஒரு கேள்வியாவது கட்டாயம் மோதலை பற்றி பெரிய வினா உண்டு பாரது வளமையாக இருக்கிறது. சரியா? இப்ப இந்த முரண்பாட்டு வகைப்பாடு என்று சொல்லியக்குள்ள பிள்ளைகள், இப்ப உங்களுக்கு மோதல் முகாமைத்துவத்தினுடைய வரவிலக்கணம், பண்பு, அந்த பண்புத்தன்மைகள், நேர்கணியம் மறைக்கணியம், அதாவது நேரான சாதகமான விடயங்கள் பாதகமான விடயங்கள் என்று சொல்ற விஷயங்கள் தெரியும். இப்ப இந்த முரண்பாட்டை வகைப்படுத்துறோம். எளிய வகைப்படுத்தல், செயற்பாட்டுவாத வகைப்படுத்தல், அரசியல் வகைப்படுத்தல். எளிய வகைப்படுத்தல் என்று சொன்னால் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், இலகுவாக, அதாவது இலகுவான முறையில வகைப்படுத்திக் கொள்றது. நாங்கள் சாதாரணமாக நடைபெறுகின்ற ஒரு மோதலைத்தான் இந்த எளிய வகைக்குள்ள சொல்லுவார்கள். குறிப்பாக பாருங்க பிள்ளைகள், ஆளக முரண்பாடு, ஆளிடை முரண்பாடு, குழுக்களுக்கு இடையிலான முரண்பாடு, குழுக்களுக்குள்ளான முரண்பாடு. சரியா? அதாவது பாத்தீங்கன்னு சொன்னால் எளிய வகை முரண்பாடு இருக்குத்தானே பிள்ளைகள். இந்த எளிய வகை முரண்பாட்டை நாங்கள் இந்த எளிய வகை முரண்பாட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் மிக பிரதானமாக நாங்கள் எத்தனை வகைப்படுத்துறோம்? 4 வகைப்படுத்தி பார்க்கலாம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆளிடை முரண்பாடு, ஆளக முரண்பாடு, குழுக்களுக்கிடையிலான முரண்பாடு, குழுவுக்கிடையிலான முரண்பாடு. சரியா? ஆளிடை முரண்பாடு, ஆளக முரண்பாடு. நாங்கள் ஆளக முரண்பாடு என்று சொன்னால் ஒரு நபர் தனக்குள்ளே தான் முரண்படுவது ஆளக முரண்பாடு. ஆளிடை முரண்பாடு என்று சொன்னால் ஒரு நபர் இன்னொரு நபருடன் முரண்பட்டு கொள்ளுகின்ற தன்மையை சொல்லுவது, அதாவது என்ன ஆளிடை முரண்பாடு. ஒரு நபர் பிரிதொரு நபர் அல்லது 2க்கு மேற்பட்ட நபர்களுடன் முரண்பாடு. குழுக்களுக்கு இடையிலான மோதல் அல்லது குழுக்களுக்குள்ளேயே மோதல். குழுக்களுக்குள்ளே மோதல் என்று சொன்னால் கட்சிக்குள்ள மோதல் அல்லது அமுக்க குழுக்களுக்குள்ள மோதல் அல்லது ஒரு அமைப்புக்குள்ளே மோதல், ஒரு நிறுவன கட்டமைப்புக்குள்ள மோதல், அது குழுக்களுக்குள்ளே இருக்கிற மோதல். குழுக்களுக்கு இடையிலான மோதல் 2 குழுக்களுக்கு இடையிலே அல்லது ஒரு குழுவுடன் பல்வேறுபட்ட குழுக்கள் அல்லது பலதரப்பட்ட சமூக குழுக்கள் ஒன்றிணைந்தும் எதிர்த்து நிற்பதை குழுக்களுக்கு இடையிலான மோதல் என்று சொல்லுவோம். சரியா? இதை எளிய வகைப்படுத்துகிற தன்மையில நாங்கள் சொல்லலாம். சரியா பிள்ளைகள்? அப்ப இந்த விடிய பிறப்பை நாங்கள் பார்க்க போறோம். எளிய வகைப்படுத்தல். இந்த எளிய வகைப்படுத்தல் முரண்பாடு என்று சொல்லியக்குள்ள நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல எளிய வகை முரண்பாடு தனிநபர் மற்றும் சமூகங்களுக்கு இடையில் மாத்திரம் இடம்பெறுகின்ற முரண்பாட்டு தன்மை. சரிதானே பிள்ளைகள்? எளிய வகை முரண்பாடு என்று சொல்லியக்குள்ள ஒரு தனிநபர் அல்லது சமூக குழுக்களுக்கு இடையில் மாத்திரம், அதாவது இலகுவான முறையில இந்த முரண்பாடை நாங்கள் கண்டுகொள்ளலாம் பிள்ளைகள். அத்தகைய எளிய வகை தன்மையில நடக்கும் ஆளக முரண்பாடு அல்லது தனிநபர்களுக்கு இடையிலான முரண்பாடு. ஆளக முரண்பாடு என்பது ஒவ்வொரு தனி மனிதனும் உள்ளத்தினுள் ஏற்படுகின்ற முரண்பாடு. சரியா? ஒவ்வொரு தனி மனிதனும் உள்ளத்தில் ஏற்படுகின்ற முரண்பாடு தான் இதில் அடங்கும். நான் ஏற்கனவே அறிமுகத்திலேயே சொல்லியிருக்கிறேன், ஒரு மனிதன் தனக்குள்ளே தான் முரண்படுதல். அப்ப தனக்குள்ளே தான் முரண்படுதல் என்று சொன்னால் அதைத்தான் நாங்கள் ஆளக முரண்பாடு. நாங்கள் எங்களுக்குள்ள நாங்கள் முரண்பட்டு கொள்ளுவோம். என்ன பரீட்சையில் உயர் புள்ளி வருமா, நாங்கள் எடுப்போமா, பல்கலைக்கழகம் போவோமா, சட்டக்கல்லூரிக்கு சட்டத்துறைக்குள்ள போவோமா, அரசியல் பிரிவுக்குள்ள போவோமா, இப்படி எங்களுக்குள்ள நாங்கள் முரண்படுகிறோம். அப்போ ஒரு மனிதன் தனக்குள்ளே தான் முரண்பட்டு கொள்ளுகின்றது. குறிப்பாக பாருங்கூடா பிள்ளைகள், வாழ்க்கையினுடைய பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு நோக்கங்கள் மற்றும் அபிலாசைகளை அடிப்படையாக கொண்டு உள்ளத்தில் ஏற்படுகின்ற முரண்பாடு இது இந்த ஆளக முரண்பாடாக சொல்வோம். சரிதானே பிள்ளைகள்? ஆளக முரண்பாடு அல்லது தனிநபர் முரண்பாடு என்று சொல்றோம் பிள்ளைகள். ஆளக முரண்பாடு என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உள்ளத்தினுள் தனக்குள் தான் முரண்பட்டு கொள்ளுகின்ற தன்மையை குறிக்கிறது. வாழ்க்கையின் பல்வேறு சந்தர்ப்பத்தில் பல்வேறு நோக்கங்களை அபிலாசைகளை அடிப்படையாக கொண்டு உள்ளத்தில் ஏற்படும் முரண்பாடு ஆகும். இங்க மன அழுத்தம் உள்ளடங்கலாக உள்ள குறைபாடுகள் உளவியல் நோய்களாகவும் சுட்டிக்காட்டப்படும். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
உங்களுக்குள்ள நீங்கள் முரண்பட்டு கொள்ளுவது, இன்றைக்கு அதை எப்படி சொல்லுவது, உளவியல் ரீதியான ஒரு நோய் என்று சொல்லுவார்கள். மன அழுத்தம் அல்லது உளவியல் ரீதியான வெளிப்பாடு என்று சொல்லுகிறோம். எங்களுக்குள்ள நாங்கள் முரண்பட்டு கொள்றது, அதை சொல்றது உள்ளக முரண்பாடு என்று சொல்றது, உள்ளக முரண்பாடு என்று சொல்லிக் கொள்றோம். ஒரு மனிதன் தனக்குள்ளே தான் முரண்பட்டு கொள்றது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்ததாக ஆளுடை முரண்பாடு. இந்த ஆளுடை முரண்பாடு என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு நபர் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களுடன் முரண்பட்டு கொள்றது. ஆளுடை முரண்பாடு என்பது நபர்களுக்கு இடையில் ஏற்படும் அல்லது ஆளுடை செயற்பாடுகளின் போது இரு நபர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களுக்கிடையில் ஏற்படும் போட்டி, வேற்றுமை மற்றும் எதிர்கருத்துக்களின் அடிப்படையில் கொண்டு செல்வது முரண்பாடு. சரியா பிள்ளைகள்? அவ பாருங்கோ பிள்ளைகள், எளிய வகைப்படுத்தலே மிக பிரதானமாக நாங்கள் 4 வகைப்படுத்தினாங்கள். அதில் முதலாவது ஆளக முரண்பாடு. ஒரு மனிதன் தனக்குள் தான் முரண்படுவதை நாங்கள் ஆளக முரண்பாடு என்று சொல்றோம். குறிப்பாக ஒவ்வொரு விடய பரப்பிலையும் தன்னுடைய இயலாமை அல்லது மன அழுத்தம் அல்லது உளவியல் ரீதியான சிந்தனையிலே தனக்குள் தான் முரண்பட்டு கொள்றத ஆளக முரண்பாடு என்று சொல்றோம். ஆளுடை முரண்பாடு என்று சொன்னால் ஒரு மனிதன் தனிநபர் ஒருவர் இன்னொரு நபர்களுடன் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களுடன் எதிர்வாதங்கள், எதிர்கருத்துக்கள் போன்றவற்றின் அடிப்படையில் முரண்பட்டு கொள்ளுதல் அல்லது போட்டி ரீதியாக எதிர் விவாதங்களை செய்கின்றதை ஆளுடை முரண்பாடு என்று சொல்லுகிறோம். சரிதானே? அப்ப எளிய வகைப்படுத்தல் பிள்ளைகள் 2 வகையை நாங்கள் இப்ப சொல்லியிருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் குழுவில் உள்ள முரண்பாடு, குழுக்களுக்கு இடையிலான முரண்பாடு. அப்ப நாங்கள் ஏலவே சொன்னது போல குழுவில் உள்ள முரண்பாடு என்று சொன்னால் நான் சொன்னான் பிள்ளைகள் ஏற்கனவே ஒரு கட்சிக்குள்ளே அல்லது அமுக்க குழுக்களுக்குள்ளே அல்லது ஒரு அமைப்புக்குள்ளே அல்லது ஒரு நிறுவனத்துக்குள்ளே ஒரு குழுவாக இருக்கின்றவர்களுக்குள்ளே ஏற்படுகின்ற பிரச்சனையை குழுக்குள்ளே இருக்கின்ற முரண்பாடு, அந்த குழுவுக்குள்ளே இருக்கிற முரண்பாட்டைத்தான் நாங்கள் குழுவில் உள்ள முரண்பாடு என்று சொல்லுவோம். பாருங்கள், குழுவில் உள்ள முரண்பாடு என்பது சமூக குழுக்களிடையே பல்வேறு நோக்கங்கள் மற்றும் அபிலாஷைகளை அடிப்படையாக கொண்டு உருவாகும் முரண்பாடு. பல்வேறுபட்ட கொள்கையாளர்கள், பல்வேறுபட்ட சிந்தனையாளர்கள் ஒரு குழுவுக்குள்ள இருப்பார்கள். அப்படி பல்வேறுபட்ட சிந்தனையாளர்கள் ஒரு குழுவுக்குள்ள இருக்கைக்குள்ள பிள்ளைகள் அங்க முரண்பாடு வளர்ச்சி அடையும். அந்த முரண்பாடுகள் நாட்டுக்குள்ளே பாருங்கள், ஒரு நாட்டுக்குள்ளே சங்கங்களுக்குள்ளே அரசியல் கட்சிக்குள்ளே அரசாங்கத்துக்குள்ளே இந்த முரண்பாடுகள் இடம்பெறும். அப்ப நான் சொன்னது சரிதானே? ஒரு கட்சி அல்லது அமுக்க குழுக்கள் அல்லது நிறுவனங்கள் அமைப்புகளுக்குள்ளே ஏற்படுகின்ற முரண்பாட்டை நாங்கள் என்ன சொல்றோம்? குழுக்களுக்கு இடையிலான மோதல் என்று சொல்றோம். குழுக்களுக்குள்ளே இருக்கிற குழுக்களுக்கு இடையிலான மோதல் என்று சொன்னால் ஒரு குழுக்களுக்கு இடையில் இன்னொரு குழுக்களுக்கும் இடையில் ஏற்படுகின்ற மோதலை நாங்கள் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட குழுக்களுக்கு இடையில் நடைபெறுகின்ற மோதலை குழுக்களுக்கு இடையிலான மோதல் என்று சொல்றோம். கிராமியம் அல்லது அரசியல் அல்லது இனக்குழுக்கள் போன்றவற்றுக்கு இடையில ஒரு குழுக்கும் இன்னொரு குழுக்களுக்கும் இடையில அல்லது இன்னொரு அமைப்புக்கும் இடையில நடைபெறுகின்ற மோதலை குழுக்களுக்கு இடையிலான மோதல் என்று சுட்டி காட்டுவோம். சரிதானே பிள்ளைகள்? அப்ப அந்த அடிப்படையில மோதல் முகாமைத்துவத்துக்குள்ள மோதல் என்றால் என்ன, மோதலின் பண்பு, மோதல் வகைப்படுத்தலை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இன்றைய வகுப்பு இத்துடன் நிறைவுபடுகிறது. மீண்டும் அடுத்த வகுப்பிலே சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.